ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேஎஸ் ஹேக்கிங். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அதே இது கொம்பன் தான் எல்டி மேப்பு தான். சரியா, அவனுக்கு ரெண்டாவது வீடியோ போடுறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் திருப்பி நான் சொன்னதுக்கு, அதாவது என்னோடய ஆப்பெல்லாம் அட்டை போட்டு அவன் பேரை மாற்றிக்கிட்டு அவன் ஃப்ராடு பண்ணதை நான் காட்ட போகிறேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணி காட்டுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான். எப்படின்னா சேனலில் என்னை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கான். ஓகேவா, அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன். ரெண்டாவது அவன் என்னென்ன பண்ணுறான்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு கேட்டுட்டு நீங்களே பதில் சொல்லுங்கள். ஓகேவா, யார் மேலே தப்பு, யார் மேலே கரெக்டாக, யார் மேலே ஃப்ராட் இருக்கா, யார் ஃப்ராட் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா, அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன். ஆடியோ கேளுங்க முதல்ல நீங்கள். இப்போ இந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன். அந்த ஆடியோ வச்சு கேட்டுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கேட்டுங்க. இது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு ரெக்கார்டு. இது என்ன சொல்கிறேன்னா, இந்த கேஎஸ் பார்த்தீங்கன்னா பற்றி தப்பாக போடுற காரணம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கே தெரியும். கேஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஃபேக் சாட் மியூட் ஆப் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூட் ஆப்புக்கு 200, நாம ஃபேக் சாட்டுக்கு 150 போட்டான். சரிங்களா, இதை நான் ஃப்ரீயாக போட்டதுக்கு உடனே அவனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா மியூட் சாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 200 கொடுத்து நான் ஃப்ரீயாக பண்ணேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோட சாட்டை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவனுக்கு அது பொறுக்க முடியாமல் நேற்று ஒருத்தன் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி சொல்லிக்கிறான். சரிங்களா, அந்த ட்ரிக்குன்னு சொல்லி தான் குரூப்லேயே போட்டிருந்தான். அவனும் வாங்கியிருந்தான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கணக்கான் சொல்கிறான் பிளாக் ட்ரிக்கி இதை பார்த்து தான் வாங்கினேன்னு சொல்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா என் சேனல் தான் இருக்கிறான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேறு நம்பரும் இருக்குது. அவன் பார்த்து அந்த மாதிரி சொன்னானே அதை ரெக்கார்ட் எடுத்து போட்டு இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் எப்போ நான் சின்ன இதில் மட்டும் அது இது எப்படி போடலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இப்போ கிடச்சோன்னு எடுத்து போட்டிருக்கான். புரியுதுங்களா? எதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்களா, எடுத்து போட வேண்டியது தானே. இப்போ நான் சொல்கிறது என்னன்னா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா மியூட் சாட்சான்னு இப்போ ஃபேக் சாட்சாட்டுமே சேல் ஆகாதனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா காசு வரதில்லை. சரிங்களா, நான் ஃப்ரீயாக போகிறதுனால அவனுக்கு பொறுக்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறான். ஹலோ கைஸ், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓகே, அதாவது சொல்கிறான்ல, அதாவது அவன் ஃபேக் அப் மீட் அப்லாம் போட்டேன், ஃப்ரீயாக போட்டேன், இந்த மாதிரி எனக்கு டவுன் ஆச்சு, இந்த மாதிரிலாம் பொறாமல் இந்த மாதிரிலாம் சொல்கிறான். ஓகேவா, இப்போ அவனுக்கு கேட்குறேன், அவனுக்கு முதல்ல மீட் ஆப் இதெல்லாம் ரெடி பண்ண தெரியுமா? மீட் ஆப்பு இந்த மாதிரி ஆப்லாம் அவனுக்கு டெவலப் நான் க்ரியேட் பண்ண ஆப்லாம் அவனுக்கு க்ரியேட் பண்ண தெரியுமா? முதல்ல சத்தியமாக சொல்கிறேன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேவா, அவன் வந்து எனக்கு கெஞ்சிட்டு இருந்தவன், இந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணணும் எனக்கு கெஞ்சிட்டு இருந்தவன். ஓகேவா, ஃபஸ்ட்டில் எனக்கு கெஞ்சிட்டு இருந்தான். அந்த ரெக்கார்ட்லாம் இப்போ எனக்கு அந்த மிஸ் ஆகிட்டு. ஆனால் மற்றவங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறானே, அதாவது நான் ஆப்பெல்லாம் போட்டதுனால எனக்கு டவுன் ஆச்சு, அதனால தான் பண்ணுறேன்ட்டு. ஏன் இந்த ஆப்பெல்லாம் போட்டு எனக்கு டிசம்பர் மாதம் பாருங்கள், டிசம்பர் மாதத்துலேயே ஆப்பெல்லாம் போட்டிருக்கான். ஓகேவா, எனக்கு அப்போயே தெரியும், எனக்கு போட்டெல்லாம் தெரியும். நான் நினச்சேன் சரி பாவம்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகேவா, எப்படி மாற்றிருக்கானா, நான் செக்யூரிலாம் போட்டதுனால வந்து அந்த ஆட்டையை போட்டு மாற்றிட்டேன், பேர் மாற்றிட்டான். ஓகேவா, ரெண்டாவது அவனுக்கு இந்த பேர் மாற்றுறதெல்லாம் அந்தளவுக்கு தெரியவும் செய்யாது. நான் அந்தளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல செக்யூர் போட்டிருந்தேன். ஆனால் அவன் ஒரு சில ஹிந்திக்காரன் கொடுத்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த ஆப்பு, அதாவது இந்த ஆப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான் அதெல்லாம் ஃபோட்டோ இருக்குல்ல, ஃபோட்டோ நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டான். பார்த்தீங்கன்னா எல்டி மேப்பு பார்த்தீங்கன்னா மியூட் கொம்பன், இது அத்தனை பார்த்தீங்கன்னா இந்த எல்டி மேப் இந்த ஃபுல்லாக அத்தனையுமே என்னோட ஆப். ஓகேவா, அவ்வளோ மீட் ஆப் என்னோட மீட் ஆப் தான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒருத்தர் கொடுத்து ஆட்டையை போட்டு வாங்கிட்டான். ஓகேவா, ஆட்டையை போட்டு பேரெல்லாம் மாற்றிட்டு இல்லை வாங்கிட்டு குரூப்பில் போட்டிருக்கான். ஃப்ரீயாக போடணுமா வாய்ஸ் கட்டிங்களா? நீங்கள் எந்த வாய்ஸ் கட்டிங்க இல்லை அவன் சொல்கிறானே, அதாவது நான் ஃப்ரீயாக போட்டேன், அதனால தான் கேஸுக்கு டவுன் ஆச்சு, அப்புறம் போகிற மாதிரியான்ட்டு. நல்லா கலங்க. சரியா, நான் வந்துட்டு அமௌண்ட் வாங்குற காரணம்னா நான் வந்து என்னோட சூழ்நிலைக்கு நான் வாங்குறேன், என்னோட சூழ்நிலைக்கு நான் வாங்குறேன். ஓகேவா, ஆனால் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, இன்னொன்று கேட்டுக்கோங்க, நான் வந்து ரெடி பண்ணுறேன் இந்த மீட் ஆப் ரெடி பண்ணுறது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த மீட் ஆப் ரெடி பண்ணுறதுக்கு. அதாவது இந்த மியூட் ஆப் ரெடி பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஓகேவா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ நேரம் செலவு பண்ணேன், எத்தனை நாள் செலவு பண்ணேன், எத்தனை மாதம் செலவு பண்ணேன் எனக்கு தான் தெரியும். அந்த ரெடி பண்ணதுக்கு அந்த கஷ்டப்பட்டதுக்கு நான் இது நான் என்னோட இதுக்கு நான் அது வாங்குறேன். ஓகே, ஓகேவா. ஆனால் இவன் எப்படின்னா அப்படி கிடையாது. என்கிட்ட ஆப்பை ஆட்டையை போட்டுட்டு அவன் ஒருத்தனை கொடுத்து அந்த பேரெல்லாம் மாற்றி வாங்கிட்டு அப்புறம் குரூப்பில் போட்டிருக்கான். உனக்கு புரியுதா? உங்களுக்கு கஷ்டப்பட்டு இது பண்ண ரெடி பண்ணவனுக்கு அந்த வழி தெரியும். இவன் வந்து அப்படி கிடையாது. இவன் கஷ்டப்படலாம் படலை. என்கிட்ட ஆட்டையை போட்டு பார்த்தான் தானே, அப்போ ஃப்ரீயாக தான் போடுவான். நீங்களே வச்சு பாருங்கள் பார்க்கலாம். என்கிட்ட ஆட்டையை போட்டு போடான் ஃப்ரீயாக தான் போட முடியும் அவனால். ஓகேவா, அவன் எப்படி காசுப்படுத்த போடுவான்? அப்படியும் போடுவான். என்னன்னு சரியான ஃப்ராடாச்சு, போட்டாலும் போட்டிருப்பான். என்னன்னு தெரில, ஃப்ரீயாக போட்டிருக்கான். ஓகேவா, நல்லா கட்டுவாங்க. இவன் குரூப்பில் போட்ட அத்தனை மீட் ஆப் இந்த ஆப்பில் இருக்குது. அந்த ஆப் ஃபுல்லாமே என்னோடய ஆப். ஓகேவா, ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, என்னோட ஆப்பை ஃபுல்லாக ஆட்டையை போட்டுட்டு ஒருத்தனை கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் எல்லாம், அதாவது அவன் பேர், அவன் எல்டி மேப்பு கொம்பன் மியூட்டு இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கான் ஃப்ரீயாக. அதாவது சொல்கிறான்ல, ஃப்ரீயாக போட்டேன் எனக்கு அப்லோட் ஏதாச்சுன்ட்டு. நான் வந்துட்டு அவன் போட்டு டிசம்பர் மந்தில் போட்டிருக்காவன். டிசம்பர் மந்தில் போட்டது எனக்கு தெரியும். ஆனால் நான் கணக்கு மட்டும் சிரிப்பா அவனை விட்டுட்டேன். ஆனால் இப்போ சொல்கிற பார்த்தீங்களா,
அவன் ஃப்ரீயாக போட்டான் டவுன் ஆச்சு, அதெல்லாம் போட்டு நான் தப்பு சொல்கிறேனாமா. அப்படி குறை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, ஓகேவா? நீ வந்து ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து அதாவது கொம்பன் எல்டி மாப்பு, கொம்பன் எல்டி மாப்பு 2 சேம் பெர்சன் தான். அவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃப்ராடு, எல்லாத்திட்டையுமே அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கான், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போன வீடியோவில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பாருங்கள் வேணுன்னா. அந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏமாத்திட்டு இருக்கான் எல்லாத்தையுமே, ஓகேவா? இப்போ கூட பாருங்களேன், என்ன சொன்னால நான் ஃப்ரீயாக போட்டுருக்கேன் அப்படின்ட்டேன். அது யாரோட ஆப்பு? என்னோட ஆப்பு, ஓகேவா? என்னோட இருந்து ஆட்டையை போட்டு பேர் மாற்றிருக்கான். அப்போ அவனுக்கு ஃப்ரீயாக தான் போடுவான், ஓகேவா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு பட்டாதான் அவனுக்கு அந்த வழி தெரியும். ஆனால் இவன் கஷ்டப்படலை, என்கிட்ட ஆட்டையை போட்டவன், அப்போ எப்படி அவனுக்கு வழி தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? யாராக இருந்தாலுமே கஷ்டப்பட்டால் வழி தெரிய போகுது. இவன் அப்படிலாம் பண்ணலையே. நான் அந்த ஆப் ரெடி பண்ண திரும்ப சொல்கிறேன், நான் கேட்டுக்கோங்க. ஆப் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 மாதமாக கஷ்டப்பட்டு நைட்டு தூங்காமல் செய்யாமல் அதெல்லாம் செக் பண்ணி செஞ்சு நான் ரெடி பண்ணேன். 5-6 மாதம் ஆச்சு எனக்கு ரெடி பண்ணுறதுக்கே, ஓகேவா? செக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு எனக்கு, எப்படி ரெடி பண்ண பார்க்குறது எல்லாமே. ஆனால் இவன் அப்படிலாம் கிடையாது. சும்மா என்கிட்ட ஆட்டையை போட்டுட்டு இவன் வந்து தூக்கி போட்டு வச்சுட்டான், ஓகேவா? நான் கஷ்டப்பட்டு நான் காசு வாங்கினேன், சரியா? எனக்கு உரிமை இருக்குது நான் வாங்குறதுக்கு. இவனுக்கு என்ன உரிமை இருக்குது சொல்ல பார்க்கலாம்? இவன் என்ன பண்ணிருக்கான், சும்மா என் பேர் என்னோட பழைய ஆப்பெல்லாம் தூக்கிட்டு பேர் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட்டையை போட்டு பேரை மாற்றிட்டு குரூப்பில் ஃப்ரீயாக போடுவானாமா. ஃப்ரீயாக போட்டதெல்லாம் எனக்கு குறை சொல்கிறான் பார்த்தீங்களா? நான் ஃப்ரீயாக போட்டது கேஸுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, அமௌண்ட்டு சேல்ஸ் ஆகலை, அப்படி ஆகலை அப்படிங்கிறான். இதில் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இந்த மாதிரி நான் சொல்கிறது என் குரூப்பில் இவனை பற்றி போகிற தப்பா? இவனை பற்றி என் குரூப்பில் போகிற தப்பு இருக்கா, இல்லாட்டி இவன் பண்ணுற தப்பு இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஃப்ராட் யார் பண்ணுறா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், சரியா? ஃப்ராடு பண்ணுறது நானா இவனா? சத்தியமாக சொல்கிறேன், நல்லா கட்டுவாங்க. இந்த மீட்டாப்லாம் இந்த மாதிரிலாம் இவனுக்கு ரெடி பண்ண தெரியாது, ஓகேவா? இது இவன் ரெடி பண்ணதே கிடையாது, ஒரிஜினல் கிடையாது, தெரியா? ஒரிஜினல் கிரியேட் பண்ணது கேஎஸ். ஒரிஜினல் மீட்டாப்பு கேஎஸ் தான், ஓகேவா? கேஎஸ் ஹேக்கிங் கேஎஸ் நான் தான் கேஎஸ் அட்மின், ஓகேவா? ஏன்டா மட்டும்தான் ஒரிஜினல் ஆப் இருக்குது, மீட்டாப் எல்லாமே இருக்குது, ஓகேவா? ஆனால் ஏன்டா வெளியில் போனதான் எல்லாமே காப்பி அடிச்சு என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? நேம் டிபி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதில் இவன் ஒருத்தன், ஓகேவா? என்கிட்ட ஆட்டையை போட்டு பேர் மாற்றிட்டு ஃப்ராட் பண்ணிட்டு இவன் ஃப்ராடா இல்லை நான் ஃப்ராடா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்கள், ஓகேவா? நான் ஒன்றும் சொல்கிறத விட நீங்களே பதில் சொல்லுங்கள் எனக்கு. ஆட்டையை பண்ணுறது இவன் ஃப்ராடு, ஓகேவா? நான் ஃப்ராடா? எனக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள், ஓகேவா? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? அத்தனை ஆப்பை என்கிட்ட ஆட்டையை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான், ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். கேஸ் குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தான், அழிச்சிட்டான் பண்ணாடா, சரியா? அவன் மெசேஜ் ஃபுல்லாக அழிச்சிட்டான். நான் வந்து திருப்பி அதையும் சொல்லி காட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை ஃபுல்லாக அழிச்சிட்டான்மா, சரியா? பயந்துட்டு அழிச்சிட்டான் அவன், ஓகேவா? அந்த மெசேஜை அழிச்சிட்டான், அதனால் காட்ட முடியல. சரி, இருந்தாலும் சொல்கிறேன், நீங்களே பதில் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ வந்துட்டு இப்போ என்னோடய ஆப்பை ஃபுல்லாக ஆட்டே போட்டு அவன் பேரில் மாற்றிட்டு பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா. இன்னொன்று காட்ட பாருங்கள், இது பாருங்கள். எங்கே அந்த இதை இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், கிரியேட் பை கொம்பன், பார்த்தீங்களா? கிரியேட் பை கொம்பனாமா. ஆப்பு சொந்தமாக கிரியேட் பண்ணது, கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணது நான், ஓகேவா? நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி நான் தூங்காமல் செய்யாமல் நான் முழிச்சிருந்து நான் டெவலப் பண்ணி நான் கொண்டு வந்த மியூட் ஆப்பை இவன் வந்து காட்டே போட்டு பேரை மாற்றிட்டு இவன் சொல்லுவானாமா அவன் ஆப்புண்டு. பாருங்கள், என்ன நான் சொல்ல மாட்டான். இதில் தப்பு யார் மேலே, யார் ஃப்ராடுன்னு நீங்களே சொல்லுங்கள், ஓகேவா? நான் சொல்கிறத விட நீங்களே சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள், யார் மேலே தப்பு, யார் ஃப்ராடு இருக்கான்ட்டு, சரியா? என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட ஆப்பை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அவன் பேர் மாற்றிக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் க்ரியேட் பண்ண மாதிரி, அவன் டெவலப் பண்ண மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஃப்ராடு பண்ணுறான், ஓகேவா? கொம்பன் எல்டி மாப்பு, சரியா? அவன் சரியான ஃப்ராடாக இருக்கான். அதாவது ஏன்ட ஃபுல்லாக ஆட்டையை போட்டுட்டு அவன் பேர் மாற்றிக்கிட்டு இருக்கான். நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல பைத்தியமாக நினைக்காங்க, சரியா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்தா நீங்கள் பைத்தியமாக நான் பைத்தியமாக தெரியும். இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தீங்களே அவனை, இவ்வளோ நாள் அவனை நம்பினீங்க இல்லை, அப்போ நீங்கள் பைத்தியமாக நான் பைத்தியமாக தெரியும், சரியா? நல்லா வச்சு பாருங்கள். என்னென்னா ஆட்டையை போட்டு பேர் மாற்றலாம் பெருசு, சரியா? தப்பு. ஒருத்தர் க்ரியேட் பண்ணால் அவனுக்கு பெர்மிஷன் வாங்கணும், ஓகே? ஃபஸ்ட்டு, ஓகேவா? இப்போ ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அவன் ரெடி பண்ண அவனா பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி நான் ஆப்பது பண்ணுறேன் கேட்டுக்கணுமில்ல? நான் என்கிட்ட கேட்ட சொல்லித்தரல அப்படின்னா சொல்லித்தரேன், விட்டு போக வேண்டியதானே? அதோட போட்டு ஒருத்தனை சொல்லி அப்போ வந்து பெர்மிஷன் இல்லாமல் ஆட்டையை போட்டு பேர் மாற்றிட்டு இவன் போட்டுட்டு இவன் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பேரில் போட்டு வச்சுருக்கான். கேட்டால் கிரியேட் பை கொம்பனாமா. பாருங்கள், அதில் கிரியேட் பை கொம்பன், பார்த்தீங்களா? ரெடி பண்ணி கஷ்டப்படுற ஒருத்தன், அதில் வந்து இப்போ இவன் மட்டும் ஒருத்தன், இவன் ஃப்ராடு தானே? இல்லை சொல்லுங்கள், நீங்கள் யார் ஃப்ராடு நீங்களே சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வைக்கிறேன்வா. நெக்ஸ்ட் வீடியோ கொம்பன் வீடியோ தொடரும், ஓகேவா? கொம்பன் வீடியோ தொடரும், கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, சரி? அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும், அவனை பற்றி வெயிட் பண்ணுங்கள், சரியா?
பை பாய்.